ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 20 வசனம் 7-8. Psalm 20 verses 7 and 8. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வார்த்தைகள். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு யுத்தத்துக்கு பெறப்படுவதற்கு முன்பாக இந்த இடத்துல இந்த ஜெபத்தை அவர் செய்கிறார். முதலாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று சொல்லி இங்கே தாவீது இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு ஆபத்து நாள் என்று சொல்லுகிறார், ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில தான் இந்த ஜெபத்தை தாவீது செய்கிறார். ஆனால் சத்துருக்கள் எப்படி வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் அங்கே ரதங்களோடும் குதிரைகளோடும் வருகிறார்கள். இவர்களுக்கோ ரதங்களோ குதிரைகளோ இல்லை. இவர்கள் முற்றிலும் யாரை நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முற்றிலுமாக தங்கள் சுய பலத்தையோ தங்கள் பட்டயத்தையோ தங்கள் வில்லையோ தங்கள் ஈட்டியையோ தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பலத்தையோ அவர்கள் நம்பவில்லை. முற்றிலுமாக கர்த்தரையே நம்பி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறபடினாலே இவர்கள் முற்றிலுமாக தேவனை சார்ந்து இந்த யுத்தத்தில் நிற்கிறார்கள். அதனால தான் இங்கே தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று இங்கே சொல்லுகிறதை என பார்க்கிறோம். அவர்கள் யாரு? அவர்கள் என்று சொன்னால் யாரு? ரதங்களோடும் குதிரைகளோடும் வந்தவர்கள். ரதங்களோடும் குதிரைகளோடும் வந்தவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது, கற்பனைகளை கொடுக்கும் பொழுது, ரதங்களை நம்ப வேண்டாம், குதிரைகளை நம்ப வேண்டாம் என்று சொல்லி அங்கே உபாகமத்தின் புஸ்தகத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். டியூட்ரானமி சாப்டர் 17 verse 16. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு? அநேக குதிரைகளை சம்பாதிக்க வேண்டாம், அநேக குதிரைகளை நீங்கள் வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரம், உபாகமம் 20ஆம் அதிகாரம், டியூட்ரானமி சாப்டர் 20 verse 1. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலேயே சொல்லிட்டார், நீங்கள் குதிரைகளையும் ரதங்களையும் கண்டால் பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், குதிரைகளை நம்ப வேண்டாம், ரதங்களை நம்ப வேண்டாம், நீங்கள் யுத்த தளவாடங்களை நீங்கள் நம்ப வேண்டாம், கர்த்தரை நம்புங்கள், உங்களிடத்தில் பலனே இல்லைனாலும் கூட நான் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லி இருந்தபடினால் தாவீது முற்றிலுமாக தேவனை நம்பி இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். அதில் விசுவாசமாக அவர் சொல்கிறாரு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அப்போது இந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாய் போகும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையோடு தாவீது பெறப்பட்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாவீதை போல ஒருவேளை நம்மிடத்தில் பெரிய காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம்.
எப்படி இவர்களுக்கு ரதங்களும் குதிரைகளும் இல்லாத பொழுது எதிரிகள் ரதத்தோடு குதிரைகளோடு வந்தும் மேற்கொள்ள முடியாமல் கர்த்தர் யுத்தத்திலே தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தாரோ, அதுபோலவே நம்மளிடத்தில் ஒன்றும் இல்லாது இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே நமக்கு எதிரடையாய் வருகிற காரியங்களை, அதில் இருக்கக்கூடிய அநேக காரியங்களை கண்டு பயப்படுகிறோம். குதிரைகளையும் ரதங்களை கண்டு பயப்படுகிறது போல நம்ம அநேக காரியங்களை எப்படி இதை நான் சந்திப்பேன், எப்படி இதை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி பயந்து நிற்கிறோம். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நம்ம கைகள் வெறுமையாக இருக்குதே என்று சொல்லி நாம் கலங்குகிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர், எகிப்திலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவர் உங்களோடு கூட இருக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் முன்னோடு கூட இருக்கிறார். உங்களை ரட்சித்தவர், உங்களை அதிசயமாய் இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆதலால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் தான் பெரும்பான்மையான மக்கள் என்பதை புரிந்து கொண்டு நமக்கு வரக்கூடிய எதிரிடைகளை, நமக்கு வரக்கூடிய சத்துருக்களை, நமக்கு வரக்கூடிய சவால்களை நாம் சந்திப்பதற்கு தைரியமுடையவர்களாக, ஆயத்தமுடையவர்களாக, எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி கலங்காதபடிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் திடப்படுத்தி பலப்படுத்துவாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாக இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக. ஆண்டவரே, முறிந்து விழுகிற அனுபவங்கள் வேண்டாம். ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகிற அனுபவங்கள் வேண்டாம். எழுந்து நிமிர்ந்து நிற்கிற அனுபவத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் நீ வழி நடத்தும்படியாக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். எதை கண்டும் பயப்படாமல் வரக்கூடிய சவால்களை எதிர்த்து நிற்பதற்கு தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.